ஸ்தம்பனமணி கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த ஸ்தம்பனமணிய பத்தி நான் சொல்லணும்னா, பெரும் அளவுல இது பயன்படுது. இப்ப இந்த ஸ்தம்பனமணிய நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஏன்னா, இந்த இந்த மாரி ஒரு அரிய மூலிகைலாம் நாம பயன்படுத்தலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரிய மூலிகைய நாம நம்ம வாயினால அத அந்த மணிய ஒரு பக்கம் அடைச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த நமக்கு தெரிஞ்ச இடம் ஒரு கவனத்துக்கு வந்துரும். இவ்வளோ ஒரு தூரத்துல இருந்து நமக்கு ஒரு நபர் வராங்க. இந்த தூரத்துல இருந்து ஒரு ஒரு பிரச்சனை வருது. இல்ல இந்த தூரத்துல இருந்து ஒரு வாகனமோ இல்ல ஏதோ ஒண்ணு வருதுன்னும்போது, அவங்களோட தோற்றத்த நாம இங்கேருந்து அந்த ஸ்தம்பனத்தால நாம நிறுத்த முடியும். அவங்களோட எண்ணத்த செயலிழக்க முடியும். ஏன்னா, இது என்னன்றதை இங்கேருந்து கவனிக்கிறது அந்த ரேடியேஷன் அவளோட சக்திகள். அந்த கூடிய அளவுல நம்மளோட குண்டலினி சக்தியானது என்ன பண்ண விழிப்புணர்வு செய்து இந்த மணி அந்த நபரை தாக்கும். இது ஸ்தம்பனம். சரிங்களா? இந்த ஸ்தம்பனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தம்பன மணிய கொண்டு போய் இந்த மாட்டோட முதுகு சொல்றோம்ல, நம்ம நெறைய படிச்சிருப்போம். நெறைய நூட்கள்லாம் படிச்சிருப்பாங்க. இந்த படிச்சு தான் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மாட்டோட முதுகுல இந்த மணிய கொண்டு வச்சா அப்புறம் பால் கறாது. இது ஸ்தம்பன மணி. இதுதான். இத கொண்டு போய் மாட்டோட முதுகுல வச்சோம்னா, அந்த பால் வராது. சரியா? இந்த பால் அது சுரக்காது. ஏன்னா, அது அங்கேயே நின்னுடும். இதே மணிய இந்த ஆடவர்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா, இது பல விஷயத்துக்கு இந்த மணிய வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க. இந்த மணிய செய்ய சொல்லி இதுக்கு எவ்வளோ ஒரு பணமா இருந்தாலும் சரி, இத பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இத ரகசியமா சில வேலைகள செய்யக்கூடியது. நெறைய எதிர்பார்ப்பான ரகசியங்களுக்கு இந்த மணி பயனாகுது. சரிங்களா? இந்த மணி நெறைய இருக்கு. இந்த மணி ஒரு மிருகம். இப்போ நம்ம ஒரு காட்டுல போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படின்னும்போது இந்த மணிய நம்ம அருகிலேயோ இல்ல நம்ம ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கும்போது, இந்த மணியோட ரேடியேஷன் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, அத விரட்டி விடும். ஸ்தம்பிக்க வச்சுரும். ஏன்னா, வரக்கூடிய அந்த மிருகங்கள் இருந்த இடத்த நின்னுட்டு அது அப்படியே திரும்பி போயிடும். இல்லன்னா நின்னுட்டு அப்படியே இருக்கும். இதோட மணி என்னன்னா, ஒரு பொருள நிறுத்தக்கூடியது. ஸ்தம்பிக்கக்கூடியது. அதோட எண்ணத்த கலைச்சு விடும். இவ்வளவுதான். சரிங்களா? இப்ப யாராவது ஒருத்தர் நம்ம மேல ரொம்ப கோவமா வராரு, ஏதோ ஒரு எண்ணத்தோட வராருன்னும்போது, இந்த மணி என்ன பண்ணும், நம்ம பார்க்கும்பொழுது அந்த குறிப்பிட்ட இடம் வரும்பொழுது, நம்ம கவனிச்சுட்டோம்னா அவர் அங்கேயே நின்னுடுவார். அது எதுக்கு? ஏன்னா, அவரு உங்கள கவனிக்க வராரு. அவரோட வேலைய அவரு பார்ப்பாரு. உங்கள கவனிக்க வரும்போது, நீங்க அவங்கள கவனிக்கும் பொழுது மட்டுமே தான் இதோட செயல்பாடு நடக்கும். சரிங்களா? சம்மந்தமே இல்லாத அவரோட கவனத்தோட போறாரு, நீ அவர நிறுத்தணும்னா முடியாது. உங்க கவனத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப நீங்க அவர நீங்க எது பண்ணணும்னா, உங்கள அவர் கவனிக்கிறாருன்னா, அத இது நிறுத்தும். உங்கள அவர் கவனிச்சுட்டாரு, உங்களோட கவனம் அவர்கிட்ட இருக்குன்னா, நீங்க வச்சிருக்கக்கூடிய மணி முழுமையா வேலை செய்யும். சரியா? இதுக்கான முறைகள் நெறைய இருக்கு. இந்த மணி சாதாரணமான வேலைகளை செய்யுமான சாதாரண வேலைகள், அனைத்து வேலைகளும் உங்களுக்கு சாதகமா முடியும். சரிங்களா? சாதாரணமா. இது அபூர்வமான வேலைகள் வேணும், இத விட கூடுதலான சக்தி வேணும்னா இந்த ஸ்தம்பன மணின்றது, இது நெறைய எல்லாத்துக்குமே வேலை செய்யும். கூடுதல் வேலை செய்வது தான் இந்த ஸ்தம்பனம் சொல்லக்கூடியது, குளிகை சொல்லக்கூடியது, கவனம் சொல்லக்கூடிய மணிகள்லாம் இது கூடுதல் வேலைகள் செய்யக்கூடியது. இந்த மணியெல்லாம் நாம கட்டினோம்னா உடனே நம்ம கட்டி கொடுக்க முடியுமா? நம்ம உடனே கட்டி நம்ம பயன்படுத்த முடியுமா? உடனே கட்டி பயன்படுத்தணும்னா, நாம 1 வருஷம் 6 மாசங்கள் கண்டிப்பா புடம் போடணும். இந்த 6 மாசம் நீங்க புடம் போடணும்னா, அதுக்கான உடைக்கணும். சரிங்களா? நெறைய மூலிகைலாம் குடுக்கணும். கரு ஊமத்தைய கொண்டு வரணும். சரிங்களா? கருங்கூச்சலிக்கு பயன்படுத்தணும். சரியா? காட்டுக்கரணை போன்ற நெறைய சக்தி உள்ள இதுக்குள்ள சக்திக்கு சாரம் ஏற்றக்கூடிய மூலிகையை கொண்டு அத புடமிடணும். புடமிட்டு அத கவனமா கவனிக்கணும். சரிங்களா? கவனிச்ச பிறகு இந்த மணியெல்லாம் நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி பாதரசத்த நல்லா சுத்தம் செய்யணும். பாதரசத்துல இருக்கக்கூடிய விஷ நீரை சுத்தமா அழிக்கணும். சரிங்களா? அத அழிச்ச பிறகு தான் நாம இந்த கூடுதலான சக்தி உள்ள மணிகள நம்ம பயன்படுத்தணும். இத நம்ம செய்ய முயற்சிக்கணும்.
சரிங்களா? அப்போதான் நம்ம இந்த மணி வந்து முழு பலனை நமக்கு கொடுக்கும். இந்த மணி வந்து ரசவாதத்துக்கும் பயன்படும். இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த யோகா மணி, ஸ்தம்பன மணி, குளிகை மணி, கவனமணி, இந்த மணிகள் எல்லாம் எதுக்கு பயன்படும்னு கேட்டீங்கன்னா, ரசவாதத்துக்கு பயன்படும். ரசவாதம் என்னன்னா உலோகத்தை மாற்றக்கூடியது. சரி, இது அத்தனையுமே வந்து உண்மையான மணிகள் அத்தனையுமே இந்த ரசவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மணிகள்.